உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நட்ஸு லட்டு இதுதான், இப்படி தான் கடையில் சாப்பிடும் போது நீங்கள் போட்டிக்கு நட்ஸ் அதெல்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிதுருக்கு குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு நட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சுகர் ஃப்ரீ தான், சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்வீட்லாம் இருக்காது, ஆனால் ரொம்பவே ரிச்சான ஃபுட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் இது மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 50 கிராம் அளவுக்கு பிஸ்தா பருப்பு, 50 கிராம் அளவுக்கு பாதாம், 50 கிராம் வந்து கருப்பு திராட்சை, 50 கிராம் அளவுக்கு பம்கின் நட்ஸு, வாட்டர்மெலன் நட்ஸு, அது கூடவே 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு, அத்திப்பழம், கொஞ்சம் கசகசா, நெய், அவ்வளோதாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குவோம், அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை அது கூட போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் நெய்யில். இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை அது கூட சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்குவோம். அதையும் அந்த நெய்யோடய சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன் நட்ஸ் அதையும் அதோட சேர்த்துக்குவோம். கூடவே பம்கின் நட்ஸ் அதுவும் 50 கிராம் வரும். ஃபஸ்ட்டே இந்த நட்ஸை போட்டு எல்லாம் மொத்தமாக சேர்த்துட்டோம்னா இது சீக்கிரம் பொரிஞ்சிடும். பாதாமும் முந்திரியும் நல்லா வறுபடாது. அதனால ஃபஸ்ட்டு அதை வறுத்துட்டு தான் இதை வறுக்கணும். கூடவே எடுத்து வச்சுருக்க பிஸ்தா, கருப்பு உள்ள திராட்சை அதையும் சேர்த்துக்கணும். பாருங்க, நல்லா முந்திரி இதெல்லாம் வந்து ரோஸ்ட் ஆனது நல்லா தெரியும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆக்கிடணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க அத்திப்பழத்தையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் அடுப்பத்தை வச்சுக்கலாம். நட்ஸ் எல்லாம் வறுத்து கொட்டியாச்சு. இப்போ மறுபடியும் அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக. இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், அந்த சட்டியோட சூடுக்கே சரியாக போயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது லைட்டாக ஒரு பட்டர் ஷீட் வச்சு ஒரு சீட் வச்சுருக்கோம். அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்குவோம். ரொம்ப இல்லை, லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா தடவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கசகசாவை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டும். இப்போ இதை அப்படியே லைட்டாக பேப்பரில் பரப்பி விட்டுக்குவோம். இந்த மாதிரி சீஜரில் இப்போ எடுத்துருக்க நட்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே வந்து குறன்னு நுணுக்கி எடுத்துக்குவோம்.
பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கியாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி திப்பி திப்பியாக 1-2 தான் நுணுக்கிக்கணும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கணும். நட்ஸ் எல்லாமே அரைப்பட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பேரிச்சம்பழத்தையும் லைட்டாக அரைச்சிக்குவோம். பாருங்க, பேரிச்சம்பழம் நல்லா இந்த அளவுக்கு அரைப்பட்டுருச்சு. பற்ற வச்சுக்கலாம். அந்த கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தோட நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் ஆக்கி பொடியாக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நட்ஸு, அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த பேரிச்சம்பழத்தோட மிக்ஸ் ஆகிக்கணும். இது லைட்டாக சூடு ஆறட்டும். பாருங்க, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே இந்த மாதிரி எல்லாமே பேரிச்சம்பழத்தோட ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா உருட்டிடணும். பட்டர் ஷீட்டில் நெய் தடவி கசகசாவை வச்சுருக்கோம். அந்த இதில் இதை அப்படியே இந்த மாதிரி நல்லா உருட்டி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே வச்சுக்குவோம். வச்சுட்டு அப்படியே பட்டர் ஷீட்டோட அப்படியே சுற்றிக்கும். கசகசா எல்லாமே நல்லா உருள்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கசகசா நல்லா வறுத்துட்டு சேர்க்கறதுனால ஒன்றும் தெரியாது, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நல்லா நம்ம ரோல் பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் இதை அப்படியே அழகாக பீஸ் போட்டுக்க வேண்டியதும். இதை நல்லா நம்ம ரோல் பண்ணிட்டோம். இதை அப்படியே அழகாக கட் பண்ணி பீஸ் போட்டுருவோம். நல்லா இந்த அளவுக்கு நமக்கு மெலிசா வேணும்னா மெலிசா எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு பீஸு பாருங்க. நல்லா சூப்பராக நம்ம கடையில் வாங்குற மாதிரி அப்படியே வந்துருக்கு பாருங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஏன்னா எல்லா விதமான நட்ஸும் போடுவோம். சும்மா கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காண்டி இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கட்டோம்னா கொஞ்சம் நல்லா அழகாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். இதை நம்ம இந்த மாதிரியே பீஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ரோலாக உருட்டிக்கலாம். ஓவல் ஷேப்பில் லட்டு மாதிரி நம்ம உருட்டியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நட்ஸு லட்டு இதுதான், இப்படி தான் கடையில் செய்வாங்க. மித்ரான், எப்படி இருக்கு ஸ்நாக்ஸு? ஏடிபி நட்ஸ் வாங்கணும்ல, ஏடிபில அதே மாதிரி அப்படி அட்டஸ்டா அப்படி இருக்குமா? சாப்பிட மாட்டேன். நீ இந்த போட்டிக்கு நட்ஸ் அதெல்லாம் சும்மா தெரியவே இல்லை. இந்த டேட்ஸ் வந்து அப்படியே சாஃப்டா இருக்கு, தெரியுது சாஃப்டா. டூ குப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ணுங்க. அப்புறம் போகிற வீடியோ